ஓம் சரவணபவ. இன்றைக்கி டே 9, 108 நாள் சரவணபவ எழுதுறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவணபவ எழுதுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும். இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? பிரம்மாவை பற்றியான கதை இது. ஒரு நாள் பிரம்மாவை பார்க்குறதுக்காக முருகப்பெருமான் வந்திருக்காங்க. முருகன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருள் என்னன்ட்டு பிரம்மாட்ட கேட்டிருக்காங்க. பிரம்மாவால் சரியான ஆன்சர் பண்ண முடியல. அப்போது முருகப்பெருமான், படைப்பின் தலைவராக இருக்கும் நீங்களே பிரணவத்தின் பொருளையே அறியாமல் இருப்பது எப்படி என்று கூறி பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டாங்க. பின்னர் உலகின் படைப்பு பணியையும் முருகப்பெருமானை மேற்கொண்டிருக்காங்க. இதை அறிந்த சிவபெருமான் வந்து பிரம்மாவை விடுவி என்று கூறினார். அப்போது முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தின் ஆழமான அர்த்தத்தை சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தார். இதனால் தான் அவர் சுவாமிநாதன், அதாவது குருவுக்கே குருவானவர் என்ற திருநாமத்தை பெற்றார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் புகழ்பெற்ற திருத்தலம் தான் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி டெம்பிள் ஆகும். கதையோட நீதி என்னன்னா, வயது அல்லது பதவி அல்ல, உண்மையான ஞானம்தான் உயர்ந்தது. உண்மையான அறிவுள்ளவர் பிறருக்கும் வழிகாட்டுவார். நம்ம லைஃப்லேயும் நமக்கு நிறையா பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. பெரியவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க, சின்னவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறையா நமக்கு வந்து உதாரணமாக நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன சில நேரங்களில் யோசிப்போம், இவனா நம்மளோட சின்ன பையன், இவனா நம்மளுக்கு சொல்கிறானா அப்படின்ட்டு. சொல்கிறது யாராக வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கடந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது நம்ம லைஃப்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால், அவங்க எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சொல்கிறது யார் என்னன்னு பார்க்காம அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு பார்த்து நம்ம லைஃப்பில் கடைப்பிடிப்போம். முருகப்பெருமான் துணை இருப்பார். ஓம் சரவணபவ.